ஓகே சார். அப்போ நம்மளுக்கு +2 லெவலில் என்ன சொல்லிக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அதில் டைப் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஆர்டரில் +2ல் டைப் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அதில் எப்படி நம்ம வந்து சொல்யூஷன் ஃபார்ம் பண்ண போகிற எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே இருக்க போகுது. மொத்தம் எத்தனை டைப் இருக்குது? 3 டைப்ஸ். ஸோ வாட் ஆர் த 3 டைப்ஸ்? ஒன் இஸ் கால்ட் எ செப்பரபிள் வேரியபிள். செப்பரபிள் வேரியபிள்னா என்ன? Separable variable. Second one is called a homogeneous. Second one is called a homogeneous differential equation. Last one is called a linear differential equation. Linear differential equation. இந்த மூணு பாட்டில் வந்து கம்பல்சரி கொஸ்டின் வராத இடமே இல்லை. 3 மார்க்கோ இல்லை சம்டைம்ஸ் 5 மார்க்கில் கூட கேட்டுக்கலாம், இல்லை 2 மார்க்கில் கேட்டுக்கலாம். கம்பல்சரி இந்த மூணு பாட்டில் வந்து அது மெயினாக பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு 50% தான். மெயினாக பார்த்தா இந்த ரெண்டுலேருந்து 95%, 100% இந்த ரெண்டுலேருந்து கேட்க சான்சஸ். சம்டைம்ஸ் இதிலிருந்து கேட்கலாம். அது இது 50% கண்டிப்பாக இந்த ரெண்டு டைப்லேருந்து உங்களுடைய போர்டு எக்ஸாம் கொஸ்டின் இல்லாமல் இருக்காது. சரியாடா கண்ணு? ஓகே சார். செப்பரபிள் டைப்னா என்ன அப்படின்னா அதோட ஃபார்மேட் எப்படின்னா dy by dx equal to f of x, y இருக்கு. செப்பரபிள்னா மீனிங் என்னடா கண்ணு? செப்பரபிள்னா மீனிங் என்ன? செப்பரேட் பண்ண முடியுமா? செப்பரேட் பண்ண முடியுமா? அப்போ இங்கே எத்தனை வேரியபிள் இருக்குது? 2 வேரியபிள் இருக்குதா? சார். அப்போ 2 வேரியபிள் செப்பரேட் பண்ண முடியுமான்னு செக் பண்ண போகிறோம். எப்படி செக் பண்ண போறீங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் தனியாகவும் எஃப் ஆஃப் ஒய் தனியாகவும் எழுத முடியுமா? தட் இஸ் கால்ட் செப்பரபிள் இன்ட்டு எஃப். சரிங்களா? அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க? dy இருக்கிறதுல f1 ஆஃப் x, f2 ஆஃப் y. அப்போ dy இருக்கிற இடத்துலையும் f2 ஆஃப் y கொண்டு வந்துடுங்க, dx இருக்கிற இடத்துல வந்து f1 ஆஃப் x கொண்டு வந்துடுங்க. இதுக்கப்புறம் இன்டெகிரேட் பண்ணி போடுறீங்க, தட் இஸ் கால்ட் செப்பரபிள். சரிங்களா? ஓகே சார். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அதோட தேர்ட் எக்ஸசைஸோட கான்செப்ட். இப்போ அப்போ தேர்ட் எக்ஸசைஸ் முடிச்சுட்டு அப்புறம் ஹோமோஜினியஸ் எப்படி இருக்கும், லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரிங்களா? ஒவ்வொரு பாட்டாக பார்ப்போம். சரியா கண்ணு? ஃபார் த சிம்பிள் எக்ஸாம்பிள் செப்பரபிள் கேஸுக்கு சப்போஸ் dy by dx ஈக்குவல் டு xyன்னு இருக்குதுங்க. இது டேரெக்டாக செப்பரபிள் தான். அப்போ என்ன பண்ணலாம்? இது வந்து f1 ஆஃப் எக்ஸு, இது வந்து f2 ஆஃப் ஒய். அதுபடி என்ன பண்ணலாம்? ஒய்யை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடணும், எக்ஸுங்கிறது ஒரு பக்கம் வச்சுக்கணும். சரியா கண்ணு? அப்போ சொல்லுங்க, அடுத்தது என்ன நடக்கும்? dy by இந்த y என்னாவும் டிவைட் பை ஒய் ஆகும், ஈக்குவல் டு இங்கே ஆல்ரெடி எக்ஸ் இருக்குது இன்டு டிஎக்ஸ் ஆகும். கரெக்டாப்பா? இது என்ன பண்ணலாம்? டைரெக்டாக இன்டெகிரல் பண்ணலாம். இன்டெகிரேட்டிங் ஆன் போத் சைடு. அப்போ என்ன கிடைக்கும்? இன்டெகிரல் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் கிடைக்கும். அப்போ இன்டெகிரல் dy by y என்ன கிடைக்கும்? லாக் y கிடைக்குமா? லாக் y ஈக்குவல் என்ன கிடைக்கும்? x ஸ்கொயர்ட் பை 2 ப்ளஸ் சின்னு கிடைக்கும். கரெக்டாக கண்ணு? இதான் கண்ணு சொல்யூஷன். இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். என்ன டவுட் இருக்குது? இது செப்பரபிள் கேஸ். நோ டவுட். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு ப்ராப்ளம் எப்படி போகும்? எக்ஸசைஸ் 9.3ல ஃபர்ஸ்ட் ரெண்டு ப்ராப்ளம் எப்படி போகும் சொல்றாங்க. எனி ஐடியா? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஆல்ரெடி சொல்லுங்க. எக்ஸ் பிளஸ் எக்ஸ் டிவைடட் பை ஏ பிளஸ் ஒய் டிவைடட் பை பின்னு இருக்கு. புரியல சார். வேற கொஸ்டின் இருக்கு சார் எனக்கு. இல்லை ஃபர்ஸ்ட் இது முடிச்சுட்டு போயிடலாம். இல்லை சார், எனக்கு புக்கில் வேற கொஸ்டின் இருக்கு. ஓகே, நான் பிடிஎஃப் தானே ஓப்பன் பண்ண சொன்னேன். ஓகே சார். புக்கில் இருக்கிறது இருக்கிறது இல்லை, இப்போ புக்கு மாற்றிட்டாங்கல்ல. ஓகே சார். இதில் பிடிஎஃப் இதாக இருக்குது பாரு. சரி, இந்த கொஸ்டின் ஓகே நானே ஓப்பன் பண்ணி போட்டு தான் இருக்கிறேன். இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணாங்க சொல்லுங்க. 7.3 கிடையாதுங்க, 7.4 போய்க்கும். இது 7.3 கிரெடிட்டட் போர்ஷன் 7.4 போய்க்கும். புக் இருந்து 7.4 போய்க்கும். காது கேட்டுதா? இது புக் எடுத்துக்கிறேன்னா 7.4 போய்க்குங்க. ஓகே சார். 7.4 இதுதானே இருக்குது. ஆமா அதான் இருக்கு 7. அதான் 9.4. அது 9.4 போய்க்கும். எஸ் சார். சொல்லுமா. அப்போ பார்த்துங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலான்னு. எனி ஐடியா?
dy by dx equal to 1 minus cos x divided by 1 plus cos x. அப்போ இது வெறும் ரெண்டுமே எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. அதனால் வந்து நமக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, டேரெக்டாக வச்சு சால்வ் பண்ணிக்கலாம். 1 மைனஸ் காஸ் எக்ஸ் டிவைடட் பை 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறீங்க, இன்டெக்ரல் பண்ண போகிறீங்க. இன்டெக்ரல் டிஒய் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 1 மைனஸ் காஸ் எக்ஸ் டிவைடட் பை 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். சரி கண்ணு, இது வந்து நம்ம இன்டெக்ரலேஷன் இருக்கிற ப்ராப்ளம் தான். ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா அப்ளை பண்ணணும். அவன் சொல்லுங்க மக்கள், இது என்ன ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா? இன்டெகிரேஷன் ஃபார்முலா டேரெக்டாக போட முடியாது, ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் போட முடியும். 1 மைனஸ் காஸ் எக்ஸ் என்ன ஃபார்முலா கண்ணு? என்ன சொல்ல மாட்டேங்கிற? ஓகே சார், கரெக்ட். கரெக்டுன்னு இல்லை, நீ சொல்ல வேணும். அப்போ என்ன ஆகும், 2 கட் ஆகிடும். அப்போ என்ன கிடைக்குது, சைன் பை காஸ். சைன் பை காஸ்ன்றது டேன். அப்போ டேன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 இன்ட்டு டிஎக்ஸ். அப்போ இது இன்டெகிரல் டிஎக்ஸ். சரிங்களா? ஓகே சார். டேன் ஸ்கொயருக்கு இன்டெகிரல் ஃபார்முலா இருக்குதா? டேன் ஸ்கொயருக்கு டேன் ஸ்கொயருக்கு இன்டெகிரல் ஃபார்முலா இருக்குதாடா? ஆமாம் சார். என்னது டேன் ஸ்கொயருக்கு இன்டெகிரல் இருக்குதா ஃபார்முலா? டேன் தான் சார். அப்போ டேன் ஸ்கொயருக்கு என்ன பண்ணணும், எகெயின் ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா அப்ளை பண்ணணும். எகெயின் என்ன பண்ணுறீங்க, ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. -1. ஓகே சார். அப்போ இப்போ இன்டெகிரல் பண்ணுங்க. அப்போ என்னாச்சு, ஒய் ஈக்குவல் டு இன்டெகிரல் சீக்கன் ஸ்கொயர் என்னது, சீக்கன் ஸ்கொயர் ஏஎக்ஸ். அப்போ மீனிங் டேன் ஏஎக்ஸ் டிவைடட் பை 1 பை ஏ. 1 பை அதாவது சீக்கன் ஏஎக்ஸ் tan x டிவைடட் பை ஏ. சரிங்களா, tan x பை ஏ. இங்கே வந்து 1 பை 2 மைனஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் சி. கரெக்டாக கண்ணு? அப்போ y ஈக்குவல் என்ன கிடைக்குது, 2 டைம்ஸ் ஆஃப் tan x பை 2 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். சரியா கண்ணு, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு. ஓகே சார். செகண்ட் கொஸ்டின் எப்படி போடுவீங்க, இதுதான் செகண்ட் கொஸ்டின். அப்போ எடுத்துலாமா, செகண்ட் கொஸ்டின் எப்படி போடலாம் பார்த்தோம், உனக்கே தெரியும் பாருங்க. செகண்ட் கொஸ்டின் நீ ஆன்சர் சொல்லி பார்க்கலாம். dy by dx equal to root of 1 minus y square. இங்க பாருங்க, இங்க y square ஓட டேம் இருக்குது. அப்போ y square டேம்னா இந்த பக்கம் கொண்டு வரும், dx இந்த பக்கம் கொண்டு வரும். சொல்றாங்க என்ன நடக்குது, நீயே சொல்லி பார்க்கலாம். root of 1 minus equal to dx. இப்போ இன்டெகிரல் கண்டுபிடிக்கலாமா? இன்டெகிரல் கண்டுபிடிச்சு சொல்ல பார்க்கலாம் என்ன ரிசல்ட் வருது. சொல்றாங்க என்ன ஃபார்முலா, root of இதுக்கு என்ன ஃபார்முலா கண்ணு, ரூட் வரும் இல்லை சார், sin inverse x by sin y by அவ்வளோதான். சரிங்களா, ஏதாச்சும் டவுட் இருக்குதா? நோ சார். அப்போ மெயின் ஏம் என்னன்னா, எக்ஸுங்கிற ஒரு பக்கம் ஒய்ங்கிற ஒரு பக்கம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்மளுடைய வேல்யூஸை முடிச்சிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக ரிசல்ட் வந்துடும். சரிங்களா? ஓகே சார். சரி, இது எப்படி போடுவீங்க, 3 and 4, 3 4 5 3 எப்படி போடலாம்? கொஸ்டின் நம்பர் 3, dy by dx சொல்றாங்க, டக்குன்னு சொல்லு, நம்ம நிறைய பார்க்க வேண்டியது. 1 minus வெரி குட். அதாவது ஈக்குவல் டு 1 மைனஸ் ஒய்னு வரும். சரிங்களா? இப்போ வேரியபிள் செப்பரேட் பண்ணு, வேரியபிள் செப்பரேட் பண்ண என்ன நடக்குது சொல்லுங்க. dy by 1 minus x 1 minus y equals dx. அப்போ இன்டெகிரேட் பண்ணு, என்ன வரும், லெஃப்ட் சைடு என்ன ரைட் சைடு என்ன, ரைட் சைடு லெஃப்ட் சைடு log of 1 minus y. பட் இங்கே மைனஸ் சைன் இருக்குதுல்ல, அப்போ என்ன பண்ண போறீங்க, log log 1 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் சி. அப்போ என்ன மைனஸ் மேலே போயிருந்துச்சுன்னா என்ன வரும், இன்னும் இங்கே கொண்டு போயிருங்க, எக்ஸ் ப்ளஸ் லாக் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இந்த மாதிரி வரும். சரிங்களா? ஓகே. கொஸ்டின் நம்பர் 4 நீயே போட முடியுமா? ட்ரை பண்ணுறிய கொஸ்டின் நம்பர் 4 இல்லை நான் ட்ரை பண்ணணுமா? கொஸ்டின் நம்பர் 4 முன்னாடி கொஸ்டின் நம்பர் 6 போடு, ஒன்றால் முடியும். கொஸ்டின் நம்பர் 6 போடு, கொஸ்டின் நம்பர் 4 வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஸ்டின் நம்பர் 6 போடு, 6 போட்டு என்ன ரிசல்ட் வருது சொல்லுங்க.
கொஸ்டின் நம்பர் 6 போட்டு என்ன ரிசல்ட் வரும்னு சொல்லுது. நான் கொஸ்டின் நம்பர்